ஈசாக்கு விதை விதைக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். ஊழியர்களாக நம்மள்ட்ட கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளாக நம்மிடத்தை கர்த்தர் அதான் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒன்றும் இல்லாத இடத்துல தான் கர்த்தர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. ஆகாருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. தன் பக்கத்துல இருந்து துறவ ஆகாரால பார்க்க முடியும். ஏன்னா கவலை, கண்ணீர், வேதனை, கஷ்டம், ஆபிரகாம் மேல இருந்த வெறுப்பு. ஆமா, ஆண்டவர் சொன்ன உன் பக்கத்துல தான் துறவு இருக்கு பாரு. ஹல்லேலூயா. நம்மகிட்ட தான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமென். பஞ்சமானாலும் சரி, வறட்சியானாலும் சரிதான். ஈசாக்கு ஒரு முடிவெடுத்த ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசத்துல தான் என்ன பண்ணி ஆகணும், இருந்தாகணும். இங்கதான் என்ன பண்ணி ஆகணும், வாழ்ந்தாகணும். இந்த பஞ்சத்தை நான் சந்திச்சுதான் ஆகணும். என் கடமையை நான் செய்வேன் என்று சொல்லி அவன் விதை விதைக்கிறான். என் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்பட்டதலாமா? அல்லேலூயா. உங்க ஊழியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. பஞ்சம் வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க. போராட்டம் வந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க. உபத்திரமா இருந்தாலும் சரிதான், தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உங்க ஊழியத்துல கூட கர்த்தர் ஒரு நாள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க விருத்தி அடைவீர்கள். ஆமென். பெரிய மனுஷனா நான் என்று பார்க்கிறோம். ஆமே. மெல்ல கண்களை மூடி ஆண்டவர் சமத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு விசிறவை தாழ்த்தி நீங்க எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்க என்று உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் ஈசா கூட சொன்னார், உனக்கு குறித்த அந்த தேசத்தில் நீ குடியிரு. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆமே. தண்ணீர் இல்ல, பஞ்சம், வறட்சி. ஆனாலும் கூட தேவன் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிராமத்தை நேசிங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஊழிய கட்டடத்தை நேசிங்க. ஆமே. ஒரு நாளும் கூட ஐயோ இந்த ஊழிய பாருங்க, இந்த ஸ்தலம் கூரையா இருக்குது, கவலைப்படாதீங்க. 2 ஆத்துமா தானே வருது, கவலைப்படாதீங்க. காணிக்கை பையில காணிக்கையிலேயே கவலைப்படாதீங்க. ஆமே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நேசித்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. ஈசாக்கு விதை விதைத்தோ தேவன் அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போய் உட்காருவீங்கன்னா, நீங்க மன பலகீனமான உட்காருவீங்கன்னா, ஒரு மூலையில உட்கார்ந்து துக்கித்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கிரியை செய்ய முடியாதுங்க. தேவன் இடைபட முடியாது. ஆமே. நீங்க எழுந்து காரியத்தை நடப்பீங்க. நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரு. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலனோட இப்போ. ஆமென். அல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவோ? அல்லேலூயா. நீங்களாம் தேவனுடைய தாசர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதீங்க. ஆமே. ஒவ்வொரு நாள் அதை நினைவுபடுத்துங்க. ஆமே. ஒவ்வொரு நாள் ரீகால் பண்ணுங்க. ஆமே. I am the gift of God. Hallelujah. I am the son of my Lord. ஆமே. I am the son of our heavenly Father. Hallelujah. I am the creator of God. ஆமே. என்னை உருவாக்கினவர் அவர், என்னை உண்டாக்கினவர் அவர், என்னை பயன்படுத்துகிறவர் அவர். அவராலே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன், அவரால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில் உங்க ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பண்படங்காக பெருக செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவரே, எப்பொழுது கூட தகவல் எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டே உமக்கு நன்றி ராஜா. உடைய கிருபைகளுக்காய் நன்றி, உடைய அன்பிற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியர்களால் இணைந்தும் நாம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இங்கே கூட இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஊழியர் செய்கின்ற கிராமத்தில் ஆண்டவரே, அப்பா, அவர்கள் விசுவாசிகளை கொண்டு அவர்கள் போஷிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய விசுவாசிகளை கொண்டே தகப்பனே அவருடைய ஊழியங்களை கர்த்தர் கட்டி எழுப்புங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப இந்த 19ஆம் ஆண்டுல கூட தகப்பன இந்த ஸ்தலத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. இந்த ஆண்டுல தகப்பன அருமையான ஊழியத்தை இன்னும் பன்மடங்காக பெருக செய்ய தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிகளை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பக்கத்துல நாம மகிமைப்படட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கும் நல்ல பிதாவே.